வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். இப்போ தான் காரைக்குடிலேருந்து ஒரு 4 மணி போல் கிளம்புனா, அங்கே ஒரு 7 மணி 7:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா, கோயில் உள்ளே வந்து அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சுது. ஆனால் பார்த்திங்கன்னா, பார்க்கிங் எனக்குள்ளலாம் சரியான இடம் எங்களுக்கு ஒன்றும் அமையலை. அதனால் சரி கொஞ்சம் தூரம் நான் தள்ளி போய் பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிற பாதை. பட் இது வரைக்கும் எங்களுக்கு பார்க்கிங் இடம் கிடைக்கல. சரி கொஞ்சம் லாஸ்ட்டாகவே போயிடுவோமே, ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இதோட பார்த்திங்கன்னா அங்கே நல்லா சூப்பராக இருந்தது. ஏரியா கொஞ்சம் டேஞ்சனாக இல்லாமல் பார்க் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருந்தது. பார்க் பண்ணியாச்சுது. இப்போ எங்கள் வீட்டில் இனிமேல் தான் இறங்கி வருவாங்க. நானே பொண்ணு இறங்கி சரி சுற்றியெல்லாம் அழகாக இருந்தது. இடங்கள்லாம் நல்லா பனமரம் சூப்பராக இயற்கையோடு சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காலை நேரத்துக்கு அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. சரின்னு இதெல்லாம் ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம் கோயிலுக்கு. இது பார்த்திங்கன்னா நேற்று கிடா வெட்டுவாங்க இல்லையா, அந்த இடம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல இருக்கும். இப்போ தான் 3 பேருமே கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க. முன்னாடி நான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஷெட்டு போட்டு ஒரு நாள் வாடகை எவ்வளோன்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே வெயில் மழை இல்லாமல் இந்த நேர்த்துக்கிறவங்க சமைச்சி சாப்பிட்றதுக்கு இடம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே ஊற்றுதாங்க, பம்பு செட்டு சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு. லைனுக்கு வந்துவிட்டோம். இது பார்த்திங்கன்னா 10-11 லைன் இருந்ததுங்க. 30 ரூபா தர்ஷனம் தான். ஆனால் அது பரவாயில்ல. ஆனால் எப்படி கூட்டமாக இருக்குமோ என்னமோ நினச்சிட்டே இருந்தோம். நான் லைன் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஆனால் சீக்கிரமாகவே போயிடுச்சுதுங்க. ஸோ ஓகே அப்படின்னு ஆச்சுது. சரின்னு பார்த்திங்கன்னா அப்படியே லைனில் நிற்கும் போதே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தால் தான் நம்ம உள்ளே போனோம்னா அலௌடு கிடையாதுங்க. இப்போ எல்லோரும் பாருங்கள், இந்த ஊரோட ஃபேமஸ் பூ தலையில் வச்சுருப்பாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, மறிக்கொழுந்து, கனகாம்பரம், மல்லிகைப்பூ, முல்லைப்பூ எல்லாமே சேர்த்து வச்சு கட்டுவாங்க. அதான் அந்த கோயிலோடைய ஃபேமஸ் பூவே. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அக்கின் சட்டி எடுத்து ஒரு அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் ஆடி ஞாயிற்றுக்கிழமை போயுமே இவ்வளோ கூட்டம். வெள்ளிக்கிழமையானா அவ்வளோதாங்க, இன்னும் ஹெவியாக இருந்திருக்கும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு லீவாக இருக்கும்னு திடீர் பிளான் தாங்க, போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். சரின்னு போயிடுச்சு. சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சுது. பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா மாவிளக்கு மாவு, அந்த தேங்காய் பழம், கை கால், கண்மலர் இது எல்லாமே விற்கிற கடை. இதையுமே அப்படியே வேணுங்கிறவங்க இங்கேயே வாங்கிட்டு போய்க்கலாங்க. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர முடியலை அப்படின்றவங்க இங்கே வாங்கிப்பாங்க. மாவிளக்கு மற்ற இது கை காலம். இது பார்த்திங்கன்னா பூ இதாங்க சொன்னால் ஃபேமஸான பூ. இந்த ஊர்லேயே வச்சோம்னா அவ்வளோ மனமாக இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கிங்கு போயாச்சுது. போயிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா இதில் ஒரு காமெடி என்ன, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல நில்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஃபோட்டோ எடுத்து முடிச்சப்பறம் எங்கள் வீட்டுக்காரவங்க அங்கேயே நின்றுட்டுருப்பாங்க. வாங்குங்க அப்படின்னு கூப்பிடுவேன். நீ தானே நிற்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ளேயே நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சரின்ட்டு பார்க்கிங் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் எல்லோரும் இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்கங்க. ரொம்ப சூப்பரான கோயில்.